நம்ம எப்பவும் முன்னோடி மாநிலமா இருக்கோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில எவியேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்போலோ மருத்துவமனை, பிரபலமான மருத்துவமனை இந்த வசதியை ஹெலி ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் மூலமா பேஷண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹெலி ஆம்புலன்ஸை வந்து இங்க அறிமுகப்படுத்தி அந்த வசதியை பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்ததுக்கு நான் அப்போலோ மருத்துவமனை மிகவும் பாராட்ட கடமைப்பட்டேன். I would like to congratulate Apollo Hospitals Chennai for having introduced this heli ambulance facility for the patients for shifting them. It is not necessarily இந்த ஏதோ ஒரு விபத்துக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் போன்ற எமர்ஜென்சிஸ், பல்வேறு எமர்ஜென்சிஸ்க்கு இந்த ஆம்புலன்ஸ் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என்று அவங்கள மீண்டும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேங்க. We're really grateful that we're able to do something like this. We're now going to have a dedicated service, especially in Tamil Nadu, but Andhra and Karnataka also. This is just the beginning because we want to spread the network to the north wherever we are present. Delhi already sees over 100 helicopter, air ambulance pickups and drops. But we're streamlining the service so that there is a single point, the systems are there, the training is in place, and the time gap between the call and the pickup and reaching the hospital is reduced dramatically so that it impacts patient care. So we're looking forward to doing more of this work. Now within the hospital system we do over 100 of these air ambulance pickups and transfers already. But we want to do much more because I think the need is there. As we've been repeatedly saying, in the event of either a heart attack, stroke, industrial accidents, trauma, natural disaster, this is, I think, a huge boon. And later on in the highways, when there is a major accident, if a helicopter can land in it, and if those plans, requests are also put into place, then I think even on the highways for major accidents, this service will be of great help. It will be a great boon to us. ஒரு சாமானிய மக்கள் பயன்படுத்துறதுக்கு அரசு தரப்புல என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றீங்க? ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, இது இண்டிபெண்ட் ஆஃப் அப்போலோ அமைச்சர் அவர்கள் நம்ம இந்த மாதிரி 108 சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும் இல்லாமல் இவர்களோட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம மெயின்லி ஆன பர் கேஸ் பேசிஸ் இந்த மாதிரி உள்ள எமர்ஜென்சிஸ்ல எப்படி இவங்களை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு மிக விரைவில் எம்ஓயு பண்ணுவோம். இன்னொரு பக்கம் என்னென்ன மாதிரி ஹெலிபேட்ஸ் வசதிகள் இருக்குன்னு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நம்ம வந்து அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் அதோட கைட்லைன்ஸ் ரெடி பண்றதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோங்க.